திமுகவில் ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். அவர் வேறு எந்த கட்சிக்கு போவார்? பிஜேபிக்கு போக முடியுமா? இல்லை டிடிவி தினகரன் மாதிரி எடப்பாடியோட கூட்டணியே வைக்க மாட்டேன், வச்சா நான் தூக்கு மாட்டி தொங்கிப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடியோட போய் சேர முடியுமான்னு அவர் ஒரு மானஸ்தன். அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சிக்கு சேர்ந்தது இதுதான் முதல் முறை. அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும். தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அணியை பலப்படுத்துவதற்கான காரணம் என்ன சார்? இந்த திமுக கூட்டணி பலமானதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி ஏடிஎம்கே தான் காரணம். கூட்டணி ஆல்ரெடி பலமா இருக்கு, இப்போ அசூர பலமாயிருக்கு. அவங்களோட ஆதரவாளர் சொல்றாங்க இபிஎஸ் அவர்களுக்கு எதிர் முகாமில் செல்வாக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு. ரொம்ப தான் செல்வாக்கு இருக்கு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற செல்வாக்கு குறைந்து போச்சு. நாங்க சொல்லல, ஒருத்தர் ஊரா 5000 பேர் 10,000 பேர் வச்சு கூட்டம் நடத்திட்டு சொல்றார் இந்த தேர்தலுக்கு போட்டியே திமுகவுக்கும் எனக்கும் தாங்கிறாரு. 10,000 தரோம், 2,000 தரோம். இந்த ஒரு பாண்டியராஜன் படத்துல ஏலம் விடுவாங்க, வெறும் லூஸா உட்கார வச்சுக்கிட்டு 2,000 3,000 அந்த மாதிரி பழனிசாமி ஒரு லூஸு. அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் அவங்க கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கிண்டலா பேசுறாங்களே சார். தாலி கட்டின பொண்டாட்டியே காப்பாற்ற முடியாத நம்ம தமிழ்நாட்டை எங்க காப்பாற்ற போறோம்னு நினைச்சு விஜய் முடிவு பண்ணி அறிவாலயத்திற்கு வந்தால் விஜயை கூட எங்கள் தலைவர் ஸ்டாலின் இணைத்துக் கொள்வார், அன்போடு அணைத்துக் கொள்வார். 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுக தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு நாகை நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கார். வாங்க நேயர்களே, சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் நிறம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். சார், திமுகவில் ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு மகிழ்வான நிகழ்வு. அதில் இணைந்தது தான் சரி. ஏன்னா அவர் வேறு எந்த கட்சிக்கு போவார்? பிஜேபிக்கு போக முடியுமா? இல்லை டிடிவி தினகரன் மாதிரி நான் வாழ்நாள் முழுக்க எடப்பாடியோட கூட்டணியே வைக்க மாட்டேன், வச்சா நான் தூக்கு மாட்டி தொங்கிப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடியோடைய போய் சேர முடியுமான்னு அவர் ஒரு மானஸ்தன், தன்மானம் மிக்கவர். அதனால் தாய் கழகத்துக்கு வந்துட்டார். சார், இப்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு வந்தது ஓபிஎஸ் அவர்களுக்கு பலவீனமா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு பலவீனமா சார்? பலவீனம்ங்கிற சொல்லுக்கே இதில் அர்த்தமே கிடையாது. திமுகவுக்கு வந்ததினால் ஓபிஎஸ்ஸுக்கும் பலம், திமுக ஏற்றுக்கொண்டதினால் தலைவர் ஸ்டாலினுக்கும் பலம். அது ஏனென்றால் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள், அமைச்சர்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள். அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சிக்கு சேர்ந்தது இதுதான் முதல் முறை. எனவே இது ஒரு பலமான நிகழ்வு தான். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு ஒரு வளமான நலமான நிகழ்வு அது. அதிமுகவில் உச்சபட்ச பதவியில் இருந்த ஒருத்தர் வந்திருக்காரு. இது கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் ஏற்படுத்தாதுங்களா சார்? எந்த கட்சிக்குள்ளார? திமுகக்குள்ள தான். இல்லவே இல்லை. நீங்கள் திமுகவினுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவிலிருந்து வந்த எல்லோருக்கும் உரிய நேரத்தில் உரிய பொறுப்பு, உரிய பதவி எல்லாம் கொடுக்கப்படுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியணும்னா 2020களில் மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார். வந்த 22 நாட்களில் அவருக்கு கரூர் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. எந்த திமுககாரர்களும் அதை பூசலாகவோ உட்கட்சியாகவும் நினைக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பு, கொங்கு மண்டல கோவை பகுதிக்கான பொறுப்பாளர் என்று கட்சியில் நல்ல நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய எம்எல்ஏ விபி கலைராஜன் திமுகவுக்கு வந்தார். கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய செயலாளராக அவரை கொடுத்தாங்க. சீனியர் இலக்கிய அணி செயலாளர்கள் முதற்கொண்டு அவரோட பணியாற்றுகிறாங்க. அதே மாதிரி நான் மிக சமீபத்தில் அன்வர் ராஜா ராமநாதபுரத்துலேருந்து வந்தார். அவருக்கும் கழகத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. முந்தா நாள் பார்த்திங்கன்னா அவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கு 25,000 ரூபா பணம் கட்டி கலைராஜன் போட்டா போட்டிருக்காரு. அப்போ திமுகவில்
அதிமுகலையும் வந்து சேர்ந்த சேகர் பாபு அண்ணன் எடுத்துக்கங்க, ரகுபதி அண்ணன் எடுத்துக்கங்க. சிவகங்கை பேருந்து நிலையத்துக்கு எய்த்தாப்பில் ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்குது. அந்த எம்ஜிஆர் சிலையில் 5 அமைச்சர்களுடைய பெயர் இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் பேர் தென்னவன். நிகழ்ச்சிக்கு முன்னிலை இருந்தவர் பெயர் சத்தியமூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கேற்று அதை சிறப்பித்து வாழ்த்துறை செய்தவர் ரகுபதி. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மிகப்பெரிய உரையாற்றியவர் ராஜகண்ணப்பன். அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் புலவர் இந்திரகுமாரி. இது ஒரு வருடத்திய கல்வெட்டு இப்பயும் இருக்குது. சிவகங்கை பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே இத்தனை பேர் இருக்குது. இத்தனை பேரும் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆரம்பித்து அதிமுகவில் இல்லை. அத்தனை பேரும் திமுகவுக்கு வந்துட்டாங்க, கடலாடி சத்தியமூர்த்தி உட்பட. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ உரிய மரியாதை கொடுத்துருக்கோம். திமுகவில் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நாங்கள் ஆழ மரம். எத்தனையோ பறவைகள் வந்து எங்கள்கிட்ட தஞ்சமடைந்தால் தஞ்சமடைந்த பறவைகளுக்கு கனி கொடுத்து, இலை கொடுத்து, காவல் கொடுத்து, காப்பு கொடுத்து அதை பாதுகாப்பது திமுக என்கிற மிகப்பெரிய ஆலமரம். அதனால தான் அவர் வந்து சேர்ந்த உடனே தலைவர் சொன்ன வார்த்தை தாய் கழகத்தில் இணைந்தார் என்று சொல்லியிருக்கார். திமுக மட்டும்தான் தாய் கழகம். குழந்தை எவ்வளவோ திட்டி அடித்து சண்டை போட்டு வெளியில் போயிட்டு திருப்பி அடித்த அம்மாவையே பையன் வீட்டுக்குள்ளார வந்தவுடனே பசிக்குதாப்பா சாப்பிட்றியான்னு கேட்குற மிகப்பெரிய உள்ளம் தாய் உள்ளம் தான். அந்த தாய் உள்ளம் படைத்த கழகம் திமுக கழகம் தான். ஓபிஎஸ் பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா என்னுடைய தாய் கட்சின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. திமுக மட்டும்தான் தாய் கழகம். இதனால் எந்த உட்கட்சி பூசலும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்ற ஒரு போட்டி தான் எப்பயுமே இருக்கும். திமுகவில் நீண்ட ஆண்டு காலமாக உழைத்த தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அதிமுகலேருந்து எல்லாரும் வரும்போது அவங்களுக்கான அங்கீகாரம் இங்கே கொஞ்சம் கம்மியாகுது இல்லை சார்? அதிமுகலேருந்து வரவங்கனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அவங்களோட மனசு நோக்கடிக்கிற மாதிரியான அதெல்லாம் நடக்காது. அவரவர்கள் பணியாற்றுவது அவர்களுக்கு. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் வந்திருக்கிற தேனி மாவட்டத்திலேயே எங்கள்கிட்ட மூக்கையான்னு ஒரு மூத்த மாவட்ட செயலாளர் இருந்தார். ஆனால் அந்த தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்கு முன்னாடியே தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்துட்டார். அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். தேனி மாவட்டத்தில் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு, முக்கியான இருக்கார், இப்படி மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறப்ப நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ல, அவரை எம்பி ஆக்கிட்டோம்ல. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் அவர்கள் வருகையால் நீங்கள் சொல்லுகிற ஓபிஎஸ்க்கு பின்னால் உள்ள தொண்டர்களும் திமுகவினுடைய தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் இனி வருங்காலங்களில் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும். ஏன்னா ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் எம்பி எக்ஸ்எம்பி வந்திருக்காரு, உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் வந்திருக்காரு, ஓபிஎஸ் கூடவே பல கிட்டத்தட்ட அந்த பகுதியில் உள்ள செயல் வீரர்கள்லாம் வந்திருக்காங்க. இனிமேல் தென் மாவட்டத்தில் அதிமுக தளர்ந்துக்கவே முடியாது, அதில் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்போம். முன்பே வந்து தேமுதிக வந்து கூட்டணிக்கு வந்திருக்காங்க, இப்போது ஓபிஎஸ் வந்து இணைந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அணியை பலப்படுத்துவதற்கான காரணம் என்ன சார்? அணியை நாங்கள் பலப்படுத்தலை, அணி தானாக பலப்பட்டு கொண்டிருக்குது. தேமுதிக வந்து 21 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கிய நிலையில் விஜயகாந்த் இருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய பலமான கட்சியாக இருக்கும். அந்த கட்சிக்கு இன்றைக்கு பலம் திமுகவோடு வந்து சேர்ந்தது தான். அதிமுகவோடு அவங்க இருந்த பொழுது உரிய மரியாதை இல்லை. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுக கூட்டணி பலமானதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? தலைவரை விட பிஜேபியும் ஏடிஎம்கேன்னு தான் காரணம். அவர்கள் யாரையெல்லாம் தங்கள் பலத்தை இழந்து அனுப்பி வைக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அரவணைப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். நாங்கள் கூட்டணியை பலப்படுத்தலை, அவங்க தான் கூட்டணியை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? நீங்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கையெழுத்து போட்டு 6 மாதம் ஆச்சு. ஒரு பயம் அந்த பக்கம் போகல. ஒரு ஓட்டுக்கு கூட உதவாத ஐஜேகே பாரிவேந்தர் கூட போய் எட்டி பார்க்குற அந்த கூட்டணியை. ஆனால் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க? அதிமுகவின் தலைமையிலான கூட்டணிங்கிறான். ஆனால் கூட்டணிக்கு வந்த கட்சிக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யார்? அன்புமணி ராமதாஸை கூட்டிகிட்டு வந்தது யார்? ஐஜேகே பாரிவேந்தரை கூட்டிகிட்டு வந்தது யார்? அடுத்தடுத்த கட்சி 3 கட்சி சேர்த்துருக்காங்க. எல்லாம்
1 சீட்டு 2 சீட்டு கட்சி எல்லாத்தையும் பிஜேபி தானே சார் செஞ்சது. பியூஷ் கோயல் நயினா நாகேந்திரன் தானே போட்டாங்க. கூட்டணிக்கு தலைமை நீ பழனிசாமின்னா பழனிசாமியில் கையெழுத்து போடணும். நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே பாஜகவோட இந்த கட்சிகள் அதிமுகவோட அந்த கட்சிகள் வந்துடுச்சு. ஆனால் அதிமுகவோட அந்த தேமுதிக எங்கள்கிட்ட வந்துட்டு, பாஜகவோட அந்த ஓபிஎஸ் எங்கள்கிட்ட வந்துட்டார் இல்லையா. பாக்கி நாங்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்தலை, அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. கூட்டணி ஆல்ரெடி பலமாக இருக்குது, இப்போது ஒரு அசூர பலமாயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் எதிர்கட்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களையும் என்டிஏ கூட்டணியும் வீழ்த்த முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து வெளியே வந்தோம்னா நீங்கள் சேர்த்து பலப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. அவங்க சைட்லேருந்து நாங்கள் கூப்பிட்டோமா? எங்கள்கிட்ட வண்டி இருக்கு வந்து ஏறிக்கங்கன்னு சொன்னோமா? இல்லையே, அவங்களாம் வந்திருக்காங்க. அடுத்தது நீங்கள் எந்த வகையில் பாஜகவும் அதிமுகவோட கூட்டணி பலமான கூட்டணின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறதுலையே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற செல்வாக்கு குறைந்து போச்சு. நாங்கள் சொல்லலை, ஒருத்தர் ஊராக 5000 பேர் 10,000 பேர் வச்சு கூட்டம் நடத்திட்டு சொல்கிறார், இந்த தேர்தலுக்கு போட்டியே திமுகவுக்கும் எனக்கும் தாங்கிறார். நீங்கள் இந்த கேள்வியை அந்த கட்சிக்காரர்கள்ட்ட கேட்கணும். அதிமுக பாஜக கூட்டணி வலுவிழந்தது என்பதை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற கட்சி வேறு. திமுக 2017 தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சந்தித்திருக்கிற 2019 தேர்தலில் இருந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அனைத்து தேர்தல்களிலும் இப்பொழுது உள்ள கூட்டணி நீடித்திருக்கிறது. பொது உடைமை இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் 2, எங்கள் அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்போ மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்ச மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியும் வந்துடுச்சு. நீங்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துறது எது தெரியுமா? இந்த நாட்டில் உலாவுகிற திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து இருக்கிற பாரதிய ஜனதாவின் மதவாத போக்கு தான் திமுகவின் கூட்டணியை பலப்படுத்துகிறது. மத விரோத ஜனநாயக போக்கை கடைபிடிக்கிற பாஜகவோடு திராவிட இயக்கமான அதிமுக போய் சேர்ந்ததினால் அதிமுக தான் அழியும், அதனுடைய கூட்டணி தான் பலமில்லாமல் போகும். அதுதான் உப்பு சப்பு இல்லாத சுமை சுமக்க முடியாத கழுதையாக மாறி கிடக்குது அதிமுக. இது பலம் சேர்க்கிற ஒரு மிருக பலம், அசுர பலம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இயக்கம்தான் தமிழர்களை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தான் ஓபிஎஸ் வர்றார். அந்த நம்பிக்கையில் தான் தேமுதிக அந்நியார் வந்திருக்காங்க. இதெல்லாம் மக்களை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டினுடைய திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்ற. அதிமுக கூட்டணியில் ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சு. சில ரங்கராஜ பாண்டேக்கள் சில பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் பலமாக இருக்குன்ட்டு. ஏன்னா அவங்க வாங்கின காசுக்கு ஒழுங்காக பேசுகிறாரு. அது ரங்கராஜ பாண்டேலாம் ஓவராக கூவுறாரு. அந்த மாதிரிலாம் அந்த கூட்டணி பலமாலாம் இல்லை. அங்கே வந்து வேணா இப்படி வடிவேல் மாநிலம் சொல்லணும்னா, வெளியில் பார்க்குறதுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு, தடன்னு ஆடுது. இந்த மாதிரி ஏதாவது முட்டு கொடுக்குற சில ஊடகங்கள் அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கு பலம் இருக்குன்னு சொல்லலாம். அது முற்றிலும் பொய். வேணா அந்த ஊடகத்துக்காரர்கள் ஒரு விவாதம் வச்சு கூட பேசலாம். அவங்களோட ஆதரவாளர் சொல்கிறாங்க இபிஎஸ் அவர்களுக்கு எதிர்முகாமில் செல்வாக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப தான் செல்வாக்கு இருக்குது. இவருக்கு இருக்கிற செல்வாக்கு உலகத்துக்கு தெரியாதா? ஏங்க முந்தா நாள் ஒரு மீட்டிங் போட்டு அந்த பச்சை பஸ் இருக்குது பாருங்கள், அது மேலே ஏறி நின்று பேசுகிறாரு. திமுகவுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லி, எல்லா திட்டத்தையும் சொல்லி இவர் பிரச்சாரம் பண்ணுறார். பேர் வச்சுருக்காங்க திட்டத்துக்குன்னு சொல்லி 42 திட்டத்தையும் சொன்னார். கடைசியாக ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகணும்னு அவரே சொல்கிறார். நம் முதல்வர் நம் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தை கடைசியாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு செல்வாக்கு இல்லை, முதல்வராகிய ஸ்டாலினுக்கு செல்வாக்கு இருக்குது என்பதை எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கிறார். மக்கள் மத்தியில் நீங்கள் போய் என்ன பேசுவீங்க? நான் என்ன சொல்கிறேன் சார், திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த மாதம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்போம்னு சொன்னால் பெண்கள் ஒத்துக்கிறாங்க. இதே பழனிசாமி நேற்று வந்துட்டு என்ன சொல்கிறார், 10,000 ரூபா தரோம், 2000 தரோம். இந்த ஒரு பாண்டியராஜன் படத்தில் ஏலம் விடுவானுவோம், வெறும் லூஸாக உட்கார வச்சுக்கிட்டு 1000, 2000, 3000. அந்த மாதிரி பழனிசாமி ஒரு லூஸு. மாதம் 2000 ரூபா நாங்கள் தரோம்னா இவன் 2000க்கு 10,000, 5000 எங்கேன்னு தருவேன்?
என்ன உனக்கு நீ தருவேன்னு சொல்கிறது யார் நம்புகிறா? யோசிங்க. முதலமைச்சராகிய ஸ்டாலின் சொன்னால் செய்வார், செய்வதை தான் சொல்லுவார். சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்லுவோம் என்கிற இயக்கம் திமுக இயக்கம். அது ஒரு லூசு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பாரதிய ஜனதாவில் முட்டு கொடுத்துட்டு இருக்குது. அதில் யாராவது ஸ்ட்ராங்கான கட்சிக்காரங்க ஒரு ஆள் சொல்லுங்கள். வாக்கு சதவீதம் 10க்கு மேல் வைத்திருக்கிற ஒரு கட்சி அதிமுகவோட இருக்குன்னு சொல்லுங்கள். திமுகவில் இருக்கிற கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்கள். விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லையா? இவர் எவ்வளோ பெரிய லூசுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா பழனிசாமிக்கு. அவருக்கு செல்வாக்குன்னு சொல்கிறீங்களே, கரூரில் 41 பேர் செத்து போயிட்டான். தாவேக்காங்கிற கட்சியே நடக்குமா நடக்காதான்னு அவன் தலைவரெலாம் கருமாய் நடத்துறதுக்கு மேலே உள்ளார போய் உட்காந்துட்டான். இந்த ஆள் நாமக்கலுக்கு கூட்டத்துக்கு போகிறாரு. எவனோ ஒருத்தன் ஏடிஎம்கேக்காரனே கையில் 2 தாவாக்க கொடியை வச்சுக்கிட்டு ஆட்டுறான். இவர் பஸ்ஸு மேலே ஏறி நின்று சொல்கிறாரு, இதோ பாருங்கள் கொடி ஆடுகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. உன்னை மதிச்சு கூப்பிட்டான அவன். முந்தானியத்தை கட்சி ஆரம்பிச்சவன் கூட உன்னை நம்பலை. உனக்கு ஆணு பல்ல இழிச்சிக்கிட்டு கொடி ஆடுதான், கூட்டணி வந்துச்சான். எங்கடா வந்துச்சு? அவன் செருப்பால் அடிச்சுட்டு சொல்லிட்டான். அதிமுக ஊழல் கட்சின்ட்டான், இல்லையா? இவருக்கு செல்வாக்கே கிடையாதுங்க. பழனிசாமியோடைய சார் சசிகலா அம்மா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் தான் தோன்றித்தனமாக தற்குறிகளின் தலைவனாக தான் என்ற அகங்காரம் பிடித்த பழனிசாமியின் போக்குதான் பன்னீர்செல்வம் போன்ற விசுவாசமானவர்களை திமுகவின் பக்கம் அனுப்பி வைத்திருக்கிறதுன்னு ஜெயலலிதாவோடையே இருந்த சசிகலா இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கும்? அவர் பல்டி பழனிசாமி மட்டும் இல்லை, 10 தோல்வி பழனிசாமி மட்டும் இல்லை, பச்சை துரோகி பழனிசாமி. அதனால் ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்திருப்பது பலம், அது பழனிசாமிக்கு தான் பலவீனம். அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் அவங்க கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாங்களே சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அறிவாலயம் பக்கம் யார் வந்தாலும் கூட்டணிக்கு சேர்த்துப்போம். ஏன்னா அது அறிவாலயம் மட்டுமல்ல, அன்பாலயம், இல்லையா? ஏன் நீங்கள் யார் கூட்டணிக்கு வந்தாலும் சேர்த்து போனால் இப்பயும் சொல்கிறோம், அறிவாலயத்தின் கதவுகள் திறந்தே தான் இருக்குது. ஒருவேளை விஜய் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் மனைவி விவாகரத்து கேட்டிருக்கிறார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர் மனைவி வழக்கு பதிவு செஞ்சுருக்கார். இந்த மனநிலை மாறி நம்ம இனிமேல் தமிழ்நாட்டில் கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை, தாலி கட்டின பொண்டாட்டியே காப்பாற்ற முடியாத நம்ம தமிழ்நாட்டை எங்கே காப்பாற்ற போகிறோன்னு நினச்சி விஜய் முடிவு பண்ணி அறிவாலயத்துக்கு வந்தால் விஜயை கூட எங்கள் தலைவர் ஸ்டாலின் இணைத்து கொள்வார், அன்போடு அணைத்து கொள்வார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அறிவாலயத்து பக்கம் யார் வேணாலும் வரட்டும், வருபவர்கள் அவர்கள் தவறை உணர்ந்து பொருள் உணர்ந்து வந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை பலப்படுத்துவதே விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? 47% வாக்கு உள்ள நாங்கள் விஜய் பத்திரம் ஏன் சார் பயப்படணும்? விஜய்க்கு வாக்கு சதவீதமே இல்லையே. விஜய் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று இல்லை ஒரு இடைத்தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை நிரூபித்தவரா? விஜய்க்கு வாக்கே கிடையாது சார். இவருக்கு மிஞ்சி மிஞ்சி வந்தால் எவ்வளோ பேர் வராங்க? 20,000 வரட்டுமே. அடுத்த வரவெல்லாம் ஓட்டு போடுவான்னு கிடையாது. விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா? பக்கத்தில் ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? நடிகர் பார்க்கறதுக்கு அதில் ஒரு பொம்பளை பிள்ளை பேட்டி தருது. விஜயை பார்த்துட்டு வேலூரில் விஜயை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா சுடுகாட்டிலேருந்து ஏஞ்சி வந்த மாதிரி இருக்குங்குது. சுடுகாட்டிலேருந்து ஏஞ்சி எது வரும்? பணமும் பேயும் தானே சார் வரும். சார் பார்க்க போன கூட்டம் சார். ரோட்டில் நின்று பார்த்த ஒரு பொண்ணு சொல்லுது, அவரை பார்க்குறப்ப அப்படியே எனக்கு சிலுத்து போச்சுங்குது. ஆனால் சிலுத்து போன பொண்ணுக்கு வயசு என்னடான்னு விசாரிச்சா 16. எங்கேருந்து ஓட்டு போகிறோம்? விஜயை பார்க்க வருகிற கூட்டம் வாக்கு கூட்டம் அல்ல. நீங்கள் தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கட்டும். விஜய் கட்சியில் எப்படி அந்த விஜய் கட்சி வேட்பாளருக்கு எதிர்ப்பு வருதுன்னு பாருங்கள். அவர்களுக்குள்ளாரவே எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். சின்ன பையனுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்நேரம் வேட்பாளர் அறிவித்து அந்த வகையில் பார்த்தா சீமானை பாராட்டலாம். 234 தொகுதிக்கு வேட்பாளர் சொல்லிட்டாரு, களத்தில் பணியை இறக்கி விட்டார். நீங்கள் இன்னமும் களத்தையே பார்க்கலையே.
தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை கூட போய் விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையே. வழக்கத்துக்கு மாறாக இந்த 1000 ரூபாய் கொடுத்தது கூட இந்த விஜய் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருக்குன்னு தான்றாங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது விவரம் கெட்டவர்கள் சொல்வது சார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார். தமிழகத்தில் இதுபோல தருகிற நலத்திட்டங்களை தடை விதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். இந்த செய்தி உச்சநீதிமன்றத்தில் இருக்க வழக்கறிஞர்கள் மூலமாக வருகிற பொழுது மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தொகை நம் வீட்டு பெண்களுக்கு நின்று போகுமே நினைக்கிற தமிழக முதல்வர் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3த்துக்கு 3000 ரூபா, அடுத்த மே மாதம் புதிய ஆட்சி வரணும், நாங்கள் தான் வரப்போகிறோம், திராவிட மாடல் 2.0, அப்போ 2000 ரூபா நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்கோம். அந்த 2000 ரூபாயும் அட்வான்ஸாக சேர்த்து 5000 ரூபா கொடுத்தாரு. இதில் விஜய்க்கு என்ன பங்கு இருக்குது? விஜய் கட்சியை சேர்ந்த பல பேர் தான் மேடையில் பேசுகிறானே, இலவசமே எங்களுக்கு வேண்டாம், காசே வாங்காதேங்கிறான். இவருக்காக நாங்கள் ஏன் தரணும்? நாங்கள் எங்கள் வீட்டு பெண்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 1,34,00,000 குடும்பத்து தலைவிகளுக்காக தகுதியான இந்த 1000 ரூபாயில் கொஞ்சமாவது தன்னுடைய செலவை வைத்திருக்கிற பெண்களுக்காக தமிழக முதல்வர் கொடுத்த உரிமை தொகை அது. அது 3000ங்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு. மே மாதத்துக்குள்ளே 2000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதில் விஜய்க்கெல்லாம் பழனிசாமியே பயந்துட்டார். தேமுதிகவினர் எல்லா கட்சியிடம் போயிட்டு வந்தவங்க. ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் நீண்டகால விசுவாசி, பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருந்தவர். இப்போ இவங்கெல்லாம் உங்கள் கட்சிக்கு வரும்போது இது கட்சியோட கொள்கைக்கு சரியா இருக்குமா? அது உண்மை, இது நியாயமான கேள்வி. பாரதிய ஜனதாவோடு இணைந்து இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ். கிட்டத்தட்ட தேமுதிகவினரும் பாரதிய ஜனதாவோடு இணைந்திருந்தாங்க, அதிமுகவோடு இணைந்திருந்தார்கள். இப்படி இணைந்து இருந்தவர்கள் தான் அவங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் திமுகவோடு வருகிற பொழுது நீங்கள் தேமுதிகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். தேமுதிக கூட்டணிக்கு தான் வந்திருக்காங்க, அது தேர்தல் நேரத்தில் இருக்கிறாங்க, பின்னாடி தொடரலாம், அது ஒரு பக்கம். ஆனால் ஓபிஎஸ் திமுகவிலே உறுப்பினராகி இருக்கிறார். பாரதிய ஜனதாவிலே தொடர்போடு இருந்தவர் திமுகவோடு உறுப்பினராக இருக்கிறார்னா திராவிட சித்தாந்தத்தின்படி பாஜகவோடு திமுகவும் கூட்டணி வைத்திருந்தது, குறைந்தபட்ச செயல் திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று. அதிமுகவும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தது, இப்பயும் கூட்டணி வச்சிருக்குது. ஆனால் இருவேறு சித்தாந்தங்களிலும் ஒன்றாக இருக்கிற சித்தாந்தமாக திமுகவை ஓபிஎஸ் கருதப்பட வேண்டும். பாரதிய ஜனதாவில் மிகப்பெரிய தலைவராக இருந்த மைத்ரேயன் திமுகவில் இருக்கார். அவர்கள் அந்த சார்பு நிலை அந்த நேரத்தில் எடுத்தார்கள். அதெல்லாம் தேர்தல் கூட்டணி. இதுதான் தீர்க்கமான இந்த திமுகவின் உறுப்பினராக இருக்காங்க. தேமுதிக தேர்தலுக்காக கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் பாஜகவும் அதிமுகவும் செய்த அந்த துரோகங்களை, குற்றங்களை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏற்காததால் தான் எங்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஏங்க, பாமகவினுடைய தலைவர் ராமதாஸே திமுகவுக்கு வர வேண்டும் என்று தான் துடிக்கிறார். திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தவர், பாஜகவோடு கைகோத்தவர். ஆனாலும் திமுகவில் இருக்கிற கூட்டணி தோழருடைய எண்ணங்களின் அடிப்படையில் அவர் உள்ளே வரவில்லையே தவிர வெளியிலிருந்து ஆதரவு தர அவரே தயார். சார், திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு தமிழகத்தில் கட்சியே கிடையாது. அதனால தான் இந்த தாய் கழகம். நாங்கள் பெற்று போட்ட பிள்ளைங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா பிள்ளையும் தாய் வீட்டுக்கு வந்திருக்குது, அவ்வளோதான். அதில் பெரிய மகிழ்ச்சி. அதிமுக விட்டு வெளில வந்தனாலே திமுகவுக்கு தான் வராங்க. திமுகவோட கேரக்டர் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஆகாதுங்களா சார்? அண்ணா சொன்னது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணா இறந்த பிறகு தலைவர் சொன்னது அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இந்த 5 கொள்கைகளை தலைவர் கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு சொன்னார். தலைவர் ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு சொன்னார், கலைஞர் வழியில் கண்ணியத்தோடு வாழ்வோம்னார். கலைஞர் வழி இதுதான். பெரிய கொடுமை, கலைஞரை கைது செய்த 3 பேர், ஒன்று முத்துக்கருப்பன், இன்னொன்று ஜார்ஜ், இன்னொன்று முகமது அலி. இந்த முகமது அலி பத்திரப்பதிவு வழக்கில் கைதானார். ஜார்ஜ் பணி நீக்கம் செய்யப்பட்டார் போதைப் பொருளில். முத்துக்கருப்பன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஜெயலலிதாவில். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முத்துக்கருப்பன்
சாலையோரத்தில் நின்ற பொழுது தன்னை கைது செய்த முத்துக்கருப்பன் நிற்கிறார் என்று தன் காரை நிறுத்தி ஏன் நிற்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டு அவரையும் அவருக்கு தேவையான தீர்வையும் பெற்றுக் கொடுத்த தயால குணமும் தாராள குணமும் தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு. நீங்கள் நான் இயக்க ரீதியாக அவரை பாதித்தவங்க அல்ல, பர்சனலாக கலைஞர் சர்க்கரை நாற்காலியில் உட்கார்வதற்கு காரணம் அதுதான். கைது செய்த பொழுது நிமிர்ந்து நின்றவரை முதுகு தண்டில் அடித்து அவர் உடலில் அந்த நோயை உருவாக்கிய காரணகர்த்தால் ஒருத்தரை கூட விட்டுவிடக்கூடாது என்ற பகை உணர்வு. ஆனால் அவரையும் மன்னித்து அவருக்கும் வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய கருணை உள்ளம் கலைஞருடைய உள்ளம். அது திமுகவில் இப்பயும் இருக்குது. அதனால் திமுக ஒரு மிகப்பெரிய கோட்டை மட்டுமல்ல, அது ஒரு கோவில். வருபவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு மட்டுமல்ல, மகத்துவமான வாழ்க்கையும் தரும். நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எத்தனை சீட்டு வெல்லும்னு என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2026 தேர்தல் திராவிட சித்தாந்தத்துக்கும் மதவாதத்துக்குமான தேர்தல். இந்த தேர்தல் தமிழர்களுக்கும் தமிழை தவிர்ப்பவர்களுக்குமான தேர்தல். என் தலைவர் ஸ்டாலின் சொன்னதைப் போல திராவிட மாடல் ஆட்சி தான், திமுகவின் ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும். குறைந்தபட்சம் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராவார். அதுதான் இந்த 72 அடையாளம். எனவே 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிற என் தலைவர் 100 ஆண்டுகளுக்கு முதல்வராகவே தொடரப்போவதற்கு அச்சாரம் போடுகிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். பிறந்த நாள் காணுகிற தலைவர் ஸ்டாலின் இன்னும் பல்லாண்டுகள் முதல்வராக தொடர எல்லோரும் வாழ்த்துங்கள், நாமும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.